ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒன் பாட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வெரி சிம்பிள், டேஸ்டியாக நம்ம குட்டீஸ்க்கெலாம் பிடிச்ச மாதிரி. அதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய், பட்டை, பிரிஞ்சி இலை, சீரகம், பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது வந்துட்டு நல்லா வதங்கணும். இது கூட வந்துட்டு நம்ம கருவேப்பிலை, மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம ஒன் பாட் ரைஸ்க்கு மல்லித்தலை ஆட் பண்ணோம்னா உண்மையாகவே வாசனை டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். நான் நிறையவே பூண்டு ஆட் பண்ணுவேன். பசங்களுக்கெல்லாம் டைஜஷன் ப்ராப்ளம் நிறையவே இருக்கும். அதனால வந்துட்டு நான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காய தக்காளி ஆட் பண்ணிடுறேன். இதோட கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா நமக்கு வணங்கி வரணும். அந்த தக்காளிலாம் கொஞ்சம் கூழ் மாதிரி ஆகி கிடைக்கணும் நமக்கு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லைட்டாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குட்டீஸ்க்கு வந்து காரம் பிடிக்காது. அதனால் நான் ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதோடு நான் மீன் மேக்கர் சின்னதாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கொதிக்கும் போது அரிசி ஊற வச்சுருந்தேன் ஒரு 10 மினிட்ஸ், அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம சிம் பண்ணிவிட்டு இதோடு வந்து நான் முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். டேஸ்ட்டே இந்த முட்டை தாங்க இந்த சாப்பாட்டுக்கு. இது வந்துட்டு ஒன் பாட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எப்போ செஞ்சாலும் காலி பண்ணிடுவாங்க. 3 பேர் சேர்ந்தால் போதும், ஃபுல்லாக காலி ஆயிரும். நான் 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம கலரி விடக்கூடாது. அப்படியே நம்ம குக்கரை போட்டு மூடிட வேண்டியதான். கரெக்டாக 3 விசில் விடணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாதம் நல்லா ஒன்று போல் வெந்து கிடைக்கும். இப்போ வந்துட்டு நான் எல்லாமே முடிச்சிட்டேன். பாருங்கள், நமக்கு சூப்பராக அந்த முட்டைலாம் முழுசாகவே நமக்கு கிடச்சிருக்கு. அந்த சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு நீங்களும் நான் சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்க்கு நிஜமாக ரொம்ப பிடிக்கும். பூண்டெல்லாம் நல்ல வாசனையாக நல்ல மணமாக இருக்குது. அந்த கொத்தமல்லி, பூண்டு, தக்காளியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஆச்சு இந்த ஒன் பாட் ரைஸ் செய்யறதுக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.